பிரியா சொல்றது உண்மைன்னா சிதம்பரம் சார் நிரந்தரமா நான் தேவியோட வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு நடந்துச்சுன்னா மை காட், நினைச்சு பார்க்க கூட முடியலடா. கற்பனையிலேயே பயங்கரமா இருக்கு. டேய், அதான் தேவி கூட இவ்வளவு நாள் இருந்து பழகிட்டல. இன்னும் எத்தனை நாள் தான் ஒத்த குரங்காவே இருந்து வாழ்க்கையை ஓட்ட போற? பேசாம தேவி கூடவே வாழ்ந்துடு, அதான் உனக்கு நல்லது. டேய், அடிச்சு பல்ல கட்டிட்டு வர்ற ராஸ்கல். ஏண்டா, நான் சீரியஸா என் நிலைமை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ நானும் எப்போ இருந்து வெளில வருவேன் தவிச்சிட்டு இருக்கிறேன். சரிடா, அது உண்மையாவே இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ண போற? தப்புடா, தப்பு. இதுக்கு மேல என் தேவியை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது. சோ இப்ப அவங்கள வீட்டை விட்டு அனுப்ப போறியா? அந்த அளவுக்கு நான் இறக்கம் இல்லாதவனா இருந்திருந்தேன்னா என்னைக்கு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பேன். நானா தேவியை வீட்டை விட்டு வெளில அனுப்பக்கூடாது. ஆனா அவ தானா போயும் ஆகணும். நானா அனுப்பாம தானா அவ வீட்டை விட்டு விருப்பப்பட்டு வெளியில போற மாதிரி பண்ணணும். அதாவது பழம் தானா பழுக்கணும், பழுத்து தானா மரத்துல இருந்து விழணும், விழும்போது தோலும் உறிஞ்சி விழணும். அப்படி விழுறது நீ கையில வச்சுக்க பாரு பால் கிளாஸ், அதுல விழணும். அப்படித்தானே எதிர்பார்க்கற? தப்பு இல்ல மச்சான், ஏன்னா நீ சினிமாக்காரன், மிராக்கிளா தான் யோசிப்ப. யோசி யோசி. உனக்கு வேணும்னா இது மிராக்கிள் மாதிரி தெரியலண்டா, பட் எனக்கு இது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நடக்கும் பாரு. நம்புடா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆல் தி பெஸ்ட். தேவிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோ இல்லையோ, தேவியோட அப்பாவுக்கும் அவங்க குடும்பத்து ஆளுங்களுக்கும் தேவி உங்க கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. உங்க கூட பல நாள் வாழ்ந்துட்டேன். உங்க டீல் முடிஞ்சதும் அவளை கூட்டிட்டு போய் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைப்பாரு அவங்க அப்பா? ஒரு அப்பாவால இந்த மாதிரி பண்ண முடியுமா? ஹாய் ஹாய். என்ன புக் படிக்கிறியா? இல்ல, பேன் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, ஜோக்கா? இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல ஹியூமர் சென்ஸா? சிரிச்சிட்டேன், போதுமா? என்ன? ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்விக்கு நீ உண்மையா நேர்மையான பதிலை சொல்லணும், ஓகே? பா, இப்ப எதுக்கு உன்னோட சினிமா டயலாக்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? நேரா கொஞ்சம் விஷயத்துக்கு வரியா? கடுப்பாகுது. ஓகே, டைரக்டாவே கேட்டுறேன். உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு கேக்குற? எதுக்கோ கேட்குறேன், கேட்டா பதில் சொல்ல. உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா? இல்லையே, உன் மொழியே சரியில்லையே. ஹோ, நான் இந்த வீட்ல நிரந்தரமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ? யாரு? நீ இந்த வீட்டில் நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபன்னி, வெரி ஃபன்னி. சாம்பார் எடுத்து மேல கொட்டிக்கிட்டு காயம் பட்டாலும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது நீதான். நான் ஆசைப்பட்டு தான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் பாரு. எரிச்சல கலப்பாத. இவரு பெரிய தாஜ்மஹாலை கட்டி வச்சிருக்காரு, நான் பிளாட்ஃபார்ம்ல இருந்தேன். இந்த வசந்த மாளிகை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரல பாரு. இந்த வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாருன்னு தெரியுமா? இந்த 4 எலி, ஒரு 40 கரப்பாம்பூச்சி, 400 கொசு, இதுங்கதான். நாளா இல்ல. கிளம்பலான்னு பாத்துட்டு இருந்தோ பேசுறோம். பெரிய சோ உனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பிடிக்கல? இல்ல, பிடிக்கல. உனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பிடிக்கல? அதான் சொல்லிட்டேன்ல, பிடிக்கல. இதுதான் எனக்கு வேணும். இதான் எனக்கு வேணும். Thank you so much. இங்க வா.
சொல்லு என்ன? இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. வேற வேலை இல்லப்பா. ஏய் வாங்குறல்ல. சரி என்ன கேட்டு தொலை. நேத்திக்கும் இன்னைக்கும் என்ன பாக்குறதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? எனக்கு ஒண்ணும் தெரியல. நேத்துக்கு இருக்க மாதிரி தான் இன்னைக்கு இருக்க. அதானே எப்படி தெரியும்? ஒரே ட்ரெஸ்ல போட்டுட்டு இருக்கேன். யார் ஒன்னு ஒரே ட்ரெஸ் போட்டுருக்க சொன்னா? மாத்திக்க வேண்டியதான். போய் மாத்து போ. மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் எங்க இருக்கு? ஏன் அதான் உங்க அப்பா வீட்ல இருந்து வரும்போது தூக்கிட்டு வந்தல? தூக்கிட்டுலாம் வந்தேன்டா. ஆனா எதுவுமே ஒழுங்கா இல்லையே. எல்லாம் அழுக்கால இருக்கு. அதுவும் இந்த ஆயின்மெண்ட்லாம் போட்டு யக் இட் லுக்ஸ். நான் என் ட்ரெஸ் எல்லாம் தோச்சு போட சொன்னல, ஏன் துவைக்க மாட்டேங்கிற? வாட்? என்னடி நினைச்சிட்டு மனசுல? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சிட்டு ஏதோ அடிபட்டிருக்க போனா போதுன்னு ஒத்தாசை பண்ணா என்ன தலைக்கு மேல ஏறி உட்காந்து ஆடலான்னு பாக்குறீ நீ? எனக்கு இந்த வீட்ல இருக்கிறதே கடுப்பா இருக்கு. எப்படா இந்த லாயர் டாக்குமெண்ட்டை கையில கொடுப்பா இந்த வீட்டை விட்டு போலான்னு இருக்கு. அப்புறம் தலை வச்சு கூட உன் வீட்டு பக்கம் படுமா? இது வார்த்தை. இப்ப சொன்ன பாத்தியா? இது வார்த்தை. 100ல ஒரு வார்த்தை. இப்ப நீ சொன்ன மாதிரியே செஞ்சு கடைசி வரைக்கும் இருந்துரு. உனக்கு நான் என்ன வேணாலும் செய்றேன். என்ன வேணா செய்வியா? என்ன வேணாலும் செய்றேன். கண்டிப்பா செய்றேன். என்ன வேணாலும் செய்றேன். நீ வார்த்தையை காப்பாத்து. இரு ஒரு நிமிஷம் இரு. என்ன? இல்ல எனக்கு புதுசா Dress வாங்கி கொடு. இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் வந்து ஒரு சினிமா டைரக்டர். என் நேரம் கான்ட்ராக்டுக்காக உன் புருஷனா நடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். என்னால போய் லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏன் வாங்க மாட்டேன்? அன்னைக்கு எனக்கு பர்த்டே Dress வாங்கி கொடுத்தல, இப்போ வாங்கி கொடு. அது வாங்குறேன்னா அது வேற. அப்ப அது வேற யாரோ வாங்கி இருக்காங்களா? இல்ல நான் தான் வாங்கி தொலைச்சேன். வேற வழி இல்ல. அன்னைக்கு வாங்கி தொலைச்சேன். இன்னைக்கு என்னால வாங்கி தர முடியாது. என்னால வாங்கி தர முடியாது. வாங்கி கொடுன்னு சொல்றல. முடியாதுங்கறல. என்ன நீ போ? முடியாதுனா நான் உணவர்தம் இருப்பேன். உணவர்தம் தான் இரு. உடம்பாது பாரு. உணவர்தம் மட்டும் இல்ல. இதுக்கெல்லாம் ஆயின்மெண்ட் போட மாட்டேன். அப்புறம் உனக்கு தான் கஷ்டமாயிடும். இங்க பாரு தேவி. இங்க பாரு உங்க அப்பாக்கு நான் தேவையில்லாம போய் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த முதல்ல பண்ணாத. இல்ல நீ வாங்கி கொடு. இல்ல உணவர்தம் தான் இருப்பேன். இங்க பாரு டு பி ஃபிராங்க் உண்மையை சொல்லி தொலைக்கிறேன். நீ போட்டுக்கிற முதல்ல Dress வாங்க என்கிட்ட காசு இல்ல. அது மேட்டர். வாங்கி கொடுக்க துப்பு இல்லல. அப்ப இரு. என்ன பண்ற? இரு. இந்த படி. என்ன? இந்த Dress எல்லாம் நீ போய் தோச்சு கொடு. என்னால முடியாது. தோச்சு கொடுக்கலனா அப்ப வாங்கி கொடு. துவச்சும் கொடுக்க முடியாது, வாங்கியும் கொடுக்க முடியாது. இங்க பாரு, நீ ஒண்ணு தோச்சு கொடு இல்ல வாங்கி கொடு. இல்ல நான் இங்க உண்ணாவிரதம் தான் இருப்பேன். அப்புறம் உனக்கு தான் கஷ்டமாகும். ஏய், ஏன் இப்படி என் உயிரை வாங்கி தொலைக்கிற நீ? எழுத்து. ஏய், துவச்சு கொடுக்கணுமா? தோச்சு கொடுன்னு தான் சொன்னேன். துவைக்கிறேன். வேற என்ன பண்றது? ஓகே வைக்கிறதுக்குள்ள நீரே போடும் போல. ஐயோ சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி சந்தோஷ். பரவாயில்ல எதுக்கு தர சாரி? இல்ல நான் எதிர்பார்க்கல. தங்கச்சியோட ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைக்கிறீங்க. அந்த பாச மலையோட சாரல் என் மேலே பட்டா நான் குறைஞ்சிருவா போகிறேன். தேவி வந்து தூங்கிட்டு இருக்காளே. தூங்கிட்டு எழுப்பிடாதீங்க, சண்டை போட்டுருவா. அதுக்குள்ளே நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றோம். அம்மா கொடுத்துரு. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? மறுபடியும் டிஃபனா? அது டிஃபன்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி என் தங்கச்சியோட துணியெல்லாம் துவச்சி போடுவீங்கன்ற விஷயம் அந்த சித்திக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் தான் வாங்கி கொடுப்பேன். என் தேவிக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னா? அவங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இவரை போய் தப்பாக நினச்சிட்டே துணியெல்லாம் துவைச்சி போடுறார் பாவம். 2 செட் இருக்குது. இன்னும் வேணும்னா அவளை ஃபோன் பண்ண சொல்லுங்கள், கொடுத்து அனுப்புவாங்க. இல்லை எது கூட கிளம்புறீங்க? உள்ளே வாங்க, காஃபி சாப்பிட்டு போகலாம். நோ ஃபார்மாலிட்டிஸ். நீங்கள் 2 பேரும் இப்படி சந்தோஷமாக நல்லா இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக. குட். எங்களுக்கு என்ன சந்தோஷ்? நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கோம். தேவி மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா சரி. சரி சந்தோஷ், ட்ரெஸ் கொடுத்தாச்சுல்ல, நம்ம போலாம். அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்? ஹோம் மினிஸ்டரே சொல்லிட்டாங்க, நான் என் பொண்டாட்டி பேச்சை தவிர வேறு யார் பேச்சும் கேட்கறது கிடையாது. ஓகே ஓகே, நாங்கள் கிளம்புறோம். போலாமா? பாய்.
தேங்க்யூ. இந்த குரங்குக்கு புது ட்ரெஸ் ஒன்று தான் குறைச்சேன். சாரி சார், அவர் இன்னும் வரல. வரேன்னு குட் மார்னிங். ம். குட் மார்னிங். 10 மணிக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். Good morning, நானே உங்களுக்கு வந்த உடனே Good morning, sir. குட் மார்னிங். Good morning. ஓகே. குட் மார்னிங் மேடம். சந்தோஷ் எங்க போயிட்டு வரீங்க? ஒன்றும் இன்னைக்கு பேங்க்ல ஓடி ரிவைசல் மீட்டிங்கில் ஒரு குட் நியூஸ். நம்ம ஓடி லெவலில் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் கிரெடிட் கோஸ் டு பாரதி. தேங்க்ஸ் பாரதி. டேய் அப்புறம் உன்னை பார்க்கறதுக்கு யாரோ ரேடியோ வந்திருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார்? ஏதோ ஒரு வயசான பொம்பளை, பேர் சொன்னாங்க, மறந்துட்டேனே. உள்ள கான்ஃபரன்ஸ் ரூம் தான் உட்கார வச்சிருக்கேன். யார் என்னன்னு போய் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. யாரா இருக்கும்? ஒருவேளை டொனேஷன் எதாவது கேட்டு வந்திருப்பாங்களோ? டொனேஷன் கேட்டா கொடுத்துடலாம். முதல்ல என்னன்னு போய் பார்த்து பேசுங்க. நான் என் சீட்டுக்கு போறேன். 2 லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. ஓகே. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்க, யார் நீங்கள்? என்ன வேணும்? நீங்க தான் சந்தோஷ் சாரா? ம். ஏங்க எதுக்கு அழுகுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் தான் சகுந்தலாவோட அம்மா சார். இங்க எதுக்கு வந்தீங்க இப்போ? சகுந்தலா 4 நாளா ஒண்ணுமே சாப்பிடல சார். என் பொண்ணு செத்துடுவாளோன்னு பயமா இருக்கு. நீங்க உடனே வந்து அவளை பார்த்து பேசுங்க சார். என்னங்க நீங்க திடீர்னு வந்து இப்படி? என்ன நடந்துச்சுங்க? என் மருமக சகுந்தலாவோட புருஷன் 4 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்கா சார். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எதேச்சியா அவளை பார்க்கணும்னு என் மனசுல தோணுச்சு. கிளம்பி போனேன். பார்த்தா 4 நாள் சாப்பிடாம கிடக்குறா சார். நான் மட்டும் போகல, நான் பட்னி கிடந்து செத்து போயிருப்பேன் சார். நீங்க தான் சார் அவகிட்ட எப்படியாவது பேசி சாப்பிட வைக்கணும். என் பொண்ணு என்னை விட்டு போகாம நீங்க தான் காப்பாத்தணும் சார். வரேங்க. நான் வரேன். நீங்க போங்க. நான் வந்து பார்க்குறேன். நீங்க போங்க. இல்ல சார், தயவு செஞ்சு நீங்க இப்பவே வந்தாகணும் சார். ப்ளீஸ் சார். இப்போ ஆஃபீஸ் எனக்கு 1008 வேலை இருக்குங்க. அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. நான் வேலையை ஒப்படைச்சிட்டு வரேன். நீங்கள் போங்க, நான் வரேன் சார். அவளை உடனே சமாதானப்படுத்தலைன்னா ஏதாவது பண்டிகை போலன்னு பயமா இருக்கு சார். நீங்க உடனே வாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. நீங்கள் போங்க, நான் வரேன்னு சொல்கிறேன்ல. ஒரு 1/2 hourல வரேன். நீங்கள் கிளம்புங்க. கட்டாயமா வந்துடுங்க சார். என் பொண்ணை காப்பாத்துங்க சார். வரேன்னு சொல்லிட்டேன்லங்க. நான் வரேன், நீங்கள் போங்க. வரேன் சார். இருங்க. அது இப்படியே போகாதீங்க. நீங்கள் கண்ணு தொடச்சிட்டு போங்க சார். நான் வரேன் சார்.
சந்தோஷ், இதை வெரிஃபை பண்ணி அம்பத்தூர் யூனிட்க்கு அனுப்பிடுறீங்களா? ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னாங்க. சந்தோஷ், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? No. இல்லையே, உங்க முகம் வாடி இருக்கே. என்ன பிரச்சனை? வந்தவங்க யாரு? ஃப்ரெண்டு அவன் இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான்னு சொன்னல, அவனோட அம்மா அதான் ஹெல்ப் கேட்டு வந்துருந்தாங்க. ஓ, இந்த மாதிரி விஷயத்துக்குனா நம்ம உடனே உதவி பண்ணணும் சந்தோஷ். ஆ, சின்ன அமௌண்ட்னா உங்க கையில இருக்கிறது கொடுத்துருங்க. கொஞ்சம் பெரிய அமௌண்ட்னா மாமா கிட்ட கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல் பேருக்கே செக் போட சொல்றேன். இல்லை பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் இல்லை, அமௌண்ட் சின்னது தான். அவன் இன்னும் சரியாகலை அப்படின்னு நினச்சி ஃபீல் ஆகிட்டேன். மனசுல ஏதாவது வருத்தம் இருந்தா ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பார்க்கணும் போல இருந்ததுன்னா முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் பார்த்துட்டு வந்துருங்க. நான் இந்த லிஸ்ட் நடராஜன் மாமாவை வச்சு வெரிஃபை பண்ணிக்கிறேன். பாரதி, என்ன? தேங்க்ஸ். முதல்ல தேங்க்ஸ் சொல்றதை நிறுத்துங்க. இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணாம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வாங்க. சரி. நீ ஒழுங்கா நடிச்சியா? அவர் ஏன் கூட வரல? அழுகனா அழுக, அப்படி அழுதேன்டி. நான் நடிச்ச நடிப்புல தான் அவன் உடனே வரேன்னு சொன்னான்டி. என்னத சொன்னாங்கற? ஒழுங்கா நடிச்சிருந்தா அவன் கூட வந்திருக்கணும்ல. ஐயோ, கையோட வாங்கன்னு அழுதேன்டி. ஆபீஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அரை மணி நேரத்துல வந்துறேன்னு சொன்னான்டி. அவ மட்டும் வரலனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன விடு, நீ இப்ப என்ன பண்ண போற? நீ 4 நாளா சாப்பிடலன்னு சொல்லியிருக்க. பார்த்தா 4 நாளா டபுள் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி தெரியுதே. அதையெல்லாம் நான் என் நடிப்புல பாத்துப்பேன். என்னடி, அரை மணி நேரத்துல வரேன்னு சொன்னா, நான் வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து நிக்கிறான். நீ பஸ்ல வரதுக்கும் அவன் கார்ல வரதுக்கும் வித்தியாசம் இல்ல. இதுவே லேட் தான். தள்ளி போ. அடேங்கப்பா, ஒரு நிமிஷத்துல மாறிட்டியே. அது இருக்கட்டும், நீ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண. அழுக ஆரம்பி. சகுந்தலா, வாங்க சார். சகுந்தலா, ஏய், get up, get up. உட்காருங்க சார். தேங்க்ஸ். எந்திரி. Get up. வாங்க சந்தோஷ். என்னது இது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒன்னும் இல்ல சந்தோஷ், சும்மா தான் படுத்துட்டு போய் இருந்தேன். பேசாத. 4 நாளா நீ சாப்பிடல, ரைட்? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ போய் சந்தோஷ் பாத்தியா? சொல்லுமா. அவர் எதுக்கு பார்க்க போன? ஒன்னதான் கேக்குறேன். அவர் எதுக்கு பார்க்க போன? ஏய், ஸ்டாப் இட், ஓகே? என்ன அம்மாவை சத்தம் போடுற? அவங்க மேல என்ன தப்பு இருக்கு? எந்த அம்மனால தான் பொண்ணு இப்படி சாப்பிடாம பட்டினி கிடக்கிறத பார்க்க முடியும்? அவங்க சொன்னதை நீ கேட்கல, அதனால தான் அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நீயே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, சொல்லு. ஏமா இப்படி பண்ற? என்ன டார்ச்சர் பண்ணி இப்படி ஒருத்தனுக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணது பத்தாதா? இப்ப சந்தோஷி நிம்மதியா வாழ விட மாட்டியா? அவர் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா?
அவர் எதுக்குமா பார்க்க போனேன்?